கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 38ஆம் வசனம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 39. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு என்ன செய்யக்கூடாதா? எதிர்த்து நிற்க கூடாது. ஏனென்றால் அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. ஏன் நம்ம திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறோம்? அப்படி திருப்பி கொடுத்தா இன்னும் சாதகமாக அவங்க என்ன செய்வாங்க? நடந்து கொள்ளுவார்கள். ஆனா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? தீமையோடு நீ எதிர்த்து நிற்காத, யுத்தம் என்னுடையது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நான் செயல்படுறேன், நான் உனக்கு சொன்னது மட்டும் நீ என்ன செய். நீ இன்னொரு கண்ணத்தை காண்பி, உன் சார்பில் நான் செயலாற்றுகிறேன்னு சொல்றாரு. அந்த இன்னொரு கண்ணத்தை நான் காமிக்கணும்னா என் சார்பில் அவர் செயல்படுகிறார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்காததுனால தான் இன்னொரு கணத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? காட்ட மாட்டேங்கிறோம். அப்போ நமக்கு பிரச்சனை எங்க வருது பாருங்க. பிரச்சனை எங்க? எதிர்த்து வர்றதுல இல்லை, எனக்கும் அவருக்கும் உறவு எப்படி இல்லை? சரியாக இல்லை. அவர் மேல நம்பிக்கை இல்லாததினால், அவருடைய அன்பை நாம விசுவாசிக்காததினால் மற்றவர்களிடத்தில் நம்மால் சமாதானத்தை என்ன செய்ய முடியல? காட்ட முடியவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் பாருங்க. 40. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. 41. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. 42. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. 43. உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு ஒரு கொடுத்திருக்கிற வேலையே இதுதான். ஒரு மிக பெரிய விடுதலை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கலாம், இதற்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அதனாலதான் சாத்தான் நம்ம ஏமாற்றுகிறான். நீ நிறைய காயப்பட்டிருக்கிற, நிறைய துன்பப்பட்டிருக்கிற, நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிற, நிறைய துரோகங்களை நீ சந்திச்சிருக்கிற, நீ மன்னிச்சிரு. ஆனா உன்னால மறக்கலாம் முடியாது. நான் மன்னிச்சிட்டேன், ஆனா என்னால என்ன செய்ய முடியாது? மறக்க முடியாது. ஏன்னா அதை மறந்து மன்னித்து ஒரு சமாதானத்துக்குள்ள நம்ம போகணும்னு சொன்னா அங்க தேவன் வெளிப்பட முடியும், அவருடைய வல்லமை அங்க வெளிப்பட முடியும், அவருடைய நாமம் அங்க மகிமைப்படும். உங்க மூலமாக அந்த வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். இதை தடுக்கிறதுக்கு தான் அவன் என்ன செய்யறான்? பொய் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தாரு? யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் என்ன செஞ்சாரா? அனுப்பினார். 2 கொரிந்தியர் 5:19. அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அவர் யாரையும் கண்டனம் செய்வது இல்லை, அவர் யாரையும் நியாயம் தீர்ப்பது இல்லை, ரட்சிக்கிறதற்காக வந்தார்.
இனிமே 2வது வருகையில தான் அந்த நியாய தீர்ப்பு இருக்கும். அவர் முதல்ல வரும்போது எதற்காக வந்தார்? ரட்சிக்கிறதற்காக வந்தார். நம்முடைய பாவங்களை எண்ணாமல் அவரோடு என்ன செஞ்சிருக்கிறாரா? ஒப்புரவாக்கி இருக்கிறாரா? ஒப்புரவாக்கி அவர் அந்த ஒப்புரவாக்குதலை நமக்கு கொடுத்திருக்கும் போது நாம் இன்னொருவரிடம் எப்படி கண்டனம் செய்து அவர்களை நாம எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? அந்த வேலையை அவர் நமக்கு என்ன செய்யல? கொடுக்கவில்லை. அவர் ஒப்புரவாக்கின ஊழியத்தை தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரா. ஒருவர் நமக்கு எதிராக வரும் பொழுது நாம் இன்னொரு கன்னத்தை நாம் காண்பிக்கும் போது தேவன் நம் சார்பில் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? செயல்படுகிறார். ஒருத்தர் 1 மைல் கூப்பிடும் போது 2 மைல் நாம போகும்போது தேவன் நம் சார்பில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது அங்க ஆசீர்வாதம்ங்கிற விதையை விதைக்கிறீங்க. ஒரு மாமரத்தோட ஒரு விதையை விதைக்கிறீங்க. அது ஒரு பழம் மட்டுமா உங்களுக்கு கொடுக்கும்? அது பெருகும். நீங்க ஆசீர்வாதம்ங்கிற ஒரு விதையை விதைக்கும் போது அந்த ஆசீர்வாதம் பல மடங்கு உங்களிடத்தில் வரும். நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்கு அந்த ஜெபம் பல மடங்கு என்ன செய்யும்? பெருகும். நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மை பல மடங்கு உங்களிடத்துல என்ன செய்யும்? பெருகி வரும். நீங்க மற்றவர்களுக்கு சமாதானம் பண்ணும் பொழுது பல மடங்கு சமாதானத்தை நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க? பெற்றுக்கொள்வீங்க. மற்றவர்களுக்கு மன்னிக்கும் பொழுது அந்த மன்னிப்பு உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அவர் கொடுத்த கிருபையை பெருக செய்யறதுக்கான வழி. இதுதான். எப்படிப்பட்ட விதைகளை நாம விதைக்கிறோம்? நம்ம தோட்டத்துல பார்த்து பார்த்து விதைக்கிறோம் இல்லையா? எனக்கு என்ன பழம் வேணும், என்ன காய் வேணும், எனக்கு என்ன தேவையோ அந்த விதைகளை என்ன செய்வோம்? விதைக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விதைகளை நம்ம விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? முறுமுறுத்தல், குறை சொல்றது, புலம்புறது, அழுகிறது, மனக்கசப்பு, வைராக்கியம், பொறாமை, அதுதான் நம்ம வீட்டு தோட்டத்துல என்ன செஞ்சிருக்கு? நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய சமாதானம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தாவீது ராஜாவை சொல்லலாம். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஆனாலும் உடனே ராஜாவாக அவர் என்ன செய்யல? மாறல. சவுல் அவர் மீது பொறாமை கொண்டு அவரை கொலை செய்ய என்ன செய்கிறார்? தேடுகிறார். நீங்க 2 சாமுவேல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 முறை அவருக்கு சவுலை கொலை செய்கிறதற்கு வாய்ப்பு கிடைக்கும். 2 முறையும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் எப்படி கை போட முடியும்? ஆனா தாவீது ராஜாவோட நிலைமை என்ன? சவுலுக்காக பயந்து ஒவ்வொரு இடமா என்ன செய்கிறார்? ஓடி ஒளிகிறார். அவர் கையில சவுல் ராஜா போல இராணுவம் இல்லை, அதிகாரம் இல்லை, பணபலம் இல்லை, ஆள்பலம் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல அவர் சவுலுக்கு தீங்கு செய்யாமல் அவரை தப்ப விட வேண்டும் என்றால் தாவீது ராஜாவோட உள்ளத்துல என்ன இருந்திருக்கும்? ஒரு பாம்பு உங்களை கொத்த வருது, அதை நீங்க அடிக்காம விடுறீங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று, அது நம்மளை கொத்தாதுன்னு தெரியணும். இல்லை நம்ம நார்மலாக என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் இல்லையா? நான் சொல்றது புரியுது? இங்க சவுல் அங்க தாவீது ராஜாவை கொலை செய்ய தேடிக்கொண்டு இருக்கிறார். அவர் நாட்டை விட்டுட்டு இராணுவத்தோடு ஒவ்வொரு இடமா என்ன செய்கிறார்? தேடி செல்லுகிறார். அவரை கொலை செய்கிறதற்கு தாவீது ராஜாவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனா அந்த வாய்ப்பு அவர் என்ன செய்யல? பயன்படுத்தல. அப்படின்னா தாவீது ராஜாவோட நம்பிக்கை என்ன? என் கேள்வி அதுதான். சவுல் நினைத்து என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.